விஜய் இன்னைக்கு மனசுக்குள்ளேயே சிரிச்சதையும் அழுததையும் வலிகளையும் தாங்கிட்டு இருந்த அந்த விஜய் இன்னைக்கு தெறிக்க விட்டுருக்காரு. விக்ரவாண்டியில் நான் என்ன ஸ்டாண்ட் பை எடுத்தனோ அது இன்னமும் நான் இருக்கேங்கிறாரு. அதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் எதிர்த்து குரல் கொடுத்த இந்த விஜய் இன்னைக்கும் அதே மனோடைய இருக்கேன். சென்னை 2 நாளாக கலக்கிட்டு இருக்காரு. நீங்கள் சொன்னது மாதிரி சுற்றி சுற்றி சென்னையில் திருவள்ளூர்லாம் கலக்கிட்டு நிறுத்த வந்துட்டார் ஃபுல்லாக. காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜயின் இறுதி பிரச்சாரம் YMCAல நடந்திருக்கு. அனல் பறக்க 25 நிமிஷம் பேசியிருக்காரு. முதல்ல இதை எப்படி பார்க்குறீங்க? 28 நிமிஷம் பேசியிருக்காரு. இது வரைக்குமே பார்க்காத ஒரு விஜயை, ஒரு ஆக்ரோஷமான விஜயை, மனசில் தேங்கி கிடந்த இந்த பல வழிகளோடு வந்த ஒரு விஜயை இன்றைக்கு இப்போ 6 மணியோட பிரச்சாரம் முடியுது. பட்டு அந்த தீயான ஒரு பேச்சு இது மக்கள்கிட்ட போய் எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி தான் தெளிவாக பேசியிருக்காரு அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி பேசுகிறதுலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை. பட் இன்றைக்கி அவருடைய பேச்சு அவருடைய ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் அது. ஸோ நிறைய விஷயங்கள் பேசினார். குறிப்பாக மக்களுக்கு என்ன செய்ய போகிறேங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒன்று சொன்னார். இதை கடைசியாக ஒரே வார்த்தை அவர் சொன்னது ரொம்ப ஹைலைட்டு. இந்த ஒரு தடவை மட்டும் விஜய் சொல்கிறத கேளுங்க. 23ஆம் தேதி விசில் சின்னத்தில் வாக்கு போடுங்க. அதற்கு பிறகு நீங்கள் சொல்வதை மட்டும்தான் இந்த விஜய் செய்வான் கேட்பான் அப்படிங்கிற அந்த விஷயம் சொல்லும்போது பார்த்தா அவருடைய மக்களும் எந்த அளவுக்கு அவருக்கு அன்பையும் ஆதரவையும் கொடுத்தாங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதனாலே தான் அவர் பேசுகிறதா நான் நினைக்கிறேன். பட் அவருடைய அந்த என்ன சொல்கிறதுனா ஒருத்தருக்கு எனர்ஜி, ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை சொல்கிறதுங்கிறது பெரிய விஷயங்க. அதை எல்லா பேரும் நல்லா இருப்போம்ங்கிற பார்த்தீங்களா, அந்த பாசிட்டிவே ஒரு நல்ல வைப்ரேஷன் கொண்டே சேர்க்கும், ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டே சேர்க்கும். விஜய் கிட்ட கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே பார்த்தோம்னா இந்த ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் மட்டும்தான் அவர் மக்கள்கிட்ட போய் பேசிகிட்டே இருக்காரு, சொல்லிக்கிட்டே இருக்காரு மேட்டத்தை. அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸுங்க. ஏன்னா ஒரு சொல்லு கொல்லும், ஒரு சொல் வெல்லும். அந்த ஒரு சொல் வெல்றதுக்கான வார்த்தைகள் தான் நல்லா இருப்போம்னு சொல்கிறது. அது ஸோ அது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுறது. ஏன்னா உங்களை நம்பி நான் வந்துட்டேங்கிறார் இல்லையா, இவர் நம்பிக்கை கொடுக்கணும் இல்லையா. அப்போ அவருடைய அந்த குரல், அந்த பேச்சு, ஒரு 28 நிமிடம் ஸ்டாண்ட் பையாக நின்று ஒரு பேசினது, எதையுமே பார்க்காமல் மனசில் இருந்ததை தெல்ல தெளிவாக பேசி உடைச்சது அப்படிங்கலாம் பார்க்கும்போது தில்லாக தனியாக நான் ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோ பேசியிருக்கேன். தனி ஒரு மனிதனாக இந்த போராட்டத்தில் எல்லாரும் சேர்ந்து சுற்றி அடிக்கும் போது ஒரு மனிதனுடைய போராட்டம் 8 கோடி மக்கள் நல்லா இருக்கிறதுக்காக ஒரு மனிதன் போராடிட்டு இருக்காரு. அது எப்படி பார்க்குறதுங்க? உண்மையிலே ரொம்ப ரொம்ப அதாவது சரி, மக்கள் வாய்ப்பு தான் கொடுத்து பார்க்கட்டுமே, என்ன இருக்குது இப்போ அதில்? ஒரு தடவை இவங்க கொடுத்தோம், ஒரு தடவை இவங்களுக்கு கொடுத்தோம். நான் ஒரு மாற்றத்தை விரும்பணும்னு சொல்கிறீங்க, மாற்றமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ரைட், இந்த ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு விஜய் வந்திருக்காருன்றாரு. ஓகே, கொடுத்து பார்ப்போம், கொடுங்க. நல்லா இருந்தால் கண்டிப்பாக திரும்பி கொடுக்க போகிறீங்க, நல்லா இல்லைன்னா ஒரு மாற்றத்தை நீங்களே மாற்றிடுவீங்க. மக்களுடைய மனநிலையாக தான். ஸோ ரெண்டாவது அவர் சொல்கிறது இந்த கான்ஃபிடெண்ட்டாக இருங்க அப்படிங்கிற வார்த்தை ஒன்று இருக்குது. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இது ஒவ்வொரு மனிதனுக்குமே வாழ்க்கையில் சொல்லக்கூடிய விஷயங்கள். இது இப்போ தேர்தலுக்காவோ விஜய்க்காவோ கிடையாது. நீங்கள் வாழ்க்கையில் பல துறையில் பல முன்னேற்றங்கள் அடையணுங்கும் போது இந்த 3 இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதை தான் ஹைலைட்டை வேறு எடுக்கிறாரு. ஸோ மொத்தத்தில் சிறப்பான ஒரு பேச்சுங்க, இறுதியான ஒரு பேச்சு. இதுக்கப்புறம் பேச முடியாது, 6 மணி பிரச்சாரம் முடியுது. நாளை ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு. நாளை மறுநாள் வாக்கு செலுத்துறதுக்கு போகணும். கிட்டத்தட்ட விஜய்க்காக வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் இறங்கிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அண்டை மாநிலத்திற்கு போய் வேலை செய்கிறவங்க எல்லாமே ட்ரெயின் ஏறி பரப்பிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தான் ஒரு தகவல் வருது. ஒரு இந்த தேர்தலை கணிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. தேர்தல் கணிப்புகள் நிறைய விஷயங்கள் விஜய்க்கு எதிராக தான் பேசப்பட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஆணித்தரமாக சொன்னார். அந்த தேர்தல் கணிப்பு கிடையாது, கருத்து கணிப்பு கிடையாது, கருத்து திணிப்பு அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லதை நம்ம கேட்க முடிஞ்சுது. அதனால் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே ஓரளவு அப்படி இப்படி ட்ராவல் ஆகிறது தான். பட் அதுவே இறுதியான தீர்ப்பாக ஆகாது. மக்களுடைய தீர்ப்பு அந்த 23ஆம் தேதியுடைய மனநிலை இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறது ஒன்று இருக்குது. அதுதான் அவர்களுடைய கணிப்பாக இருக்கும். அந்த மற்றவருடைய கணிப்பை மக்கள் 23ஆம் தேதி மாற்றி காட்டுவார்கள் அப்படிங்கிறதா எனக்கு தெரிய வருது. ஸோ இந்த பேச்சு இதற்கு முன்பாக விஜய்
எல்லா மேடையிலையுமே பேசியிருந்தாருன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, இந்த இறுதிக்கட்ட ஒரு பேச்சுங்கிறது ஒன்று இருக்குது. சரியான நேரத்தில் சரியான தினத்தில் இப்போ பேசுனது மக்கள் அப்படியே ரொம்ப ரொம்ப எழுச்சிகரமாக ஆக்கியிருக்கிறது அப்படின்னு தான் தோணுது. அவருக்கே மிகப்பெரிய நம்பிக்கை உருவாகி இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது சார். சார் எனக்கு இதில் என்ன ஒரு கேள்வினா சார், அவர் மேலே வச்ச விமர்சனத்துக்கெல்லாம் வெயிட் பண்ணி மொத்தமாக ஒரு இடத்துல சொல்லணும், அது இம்பேக்டாக இருக்கணுங்கிறதுக்காண்டி இந்த லாஸ்ட் டே சூஸ் பண்ணியிருக்காரா? ஆமாங்க, அதான் நாங்கள் உண்மை, அப்படி தானே இருக்கணும். நீங்கள் இப்போது நம்ம சொல்கிறது மாதிரி லாஸ்ட் ஒரு 10 நாளோ 15 நாள் முன்னாடி பேசியிருந்தா கூட மக்கள் மறந்து போகிறது வாய்ப்பு இருக்கும். நிறைய விஷயங்கள் நடக்கும்போது கடந்து போயிடுவாங்க. பட் இன்னைக்கு பேசுகிறது தான் சிறப்பு. விக்ரவாண்டியில் நான் என்ன ஸ்டாண்ட் பை எடுத்தனோ அது இன்னமும் நான் இருக்கேங்கிறாரு. அதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் எதிர்த்து குரல் கொடுத்த இந்த விஜய் இன்றைக்கும் அதே மனோடைய இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். மற்றவர் எல்லாம் மாறுறாங்க, மாற்றம் வந்து உருவாக்கிட்டே இருக்கு மற்றவர்களுக்கு. பட் இங்கே விஜய் உங்களுக்காக நான் ஒரு மனிதன், தனி மனிதனாக உங்களுக்காக ஓடி வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான். பட் அவருடைய ஸ்டாண்ட் வந்து உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம். எவ்வளவோ என்ன பண்ண ஃபோர்ஸ் அவர் கொடுக்கப்பட்டது, அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது, வலிகள் கொடுக்கப்பட்டது, சுற்றி அடிச்சதுன்னா ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை நடந்தது. எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் கடந்து எல்லா விமர்சனங்களையும் அசிங்கங்களையும் அவமானங்களையும் கேட்டு 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 தாண்டி வந்து இன்னைக்கு இறுதிக்கட்டத்துக்கு வந்திருக்கார். ஸோ இன்றைய அந்த பேச்சு, அந்த குரல் மக்கள் கண்டிப்பாக விஜய்க்கு மிகப்பெரிய தன்னுடைய ஆதரவை தருவாங்கிறது தான் இப்போதைக்கு உள்ள ஒரு குரலாக ஒழிச்சிட்ருக்கு. மாற்றம் ஒன்று உருவாகும். அந்த மாற்றத்தை கண்டிப்பாக மக்கள் உருவாகணும்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் சார். எனக்கு என்னன்னா சார், 2 நாளாக சென்னையில் கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போது தலைநகரம் வச்சு மொத்த தமிழ்நாட்டுக்கு ஒரு விஷயத்த சொல்ல வராரா? எனக்கு இவ்வளோ மக்கள் இருக்குது, தலைநகரத்துல இவ்வளோ கூடுறாங்க, எனக்கு இவ்வளோ மக்கள் சப்போர்ட் இருக்குங்கிறத சொல்ல வராரா சார் அவர்? சிறப்பான ஒரு விஷயங்க. நீங்கள் சென்னையை தவிர்த்து நீங்கள் வெளியூரில் போனீங்கன்னா அந்த விஜயை பார்க்க நிறைய பேர் இருக்காங்க, ஸ்க்ரீன்லேயே பார்த்தவர்கள். அப்போ நம்ம விரும்பின ஒருத்தர் வர்றாரு கம்யூனிட்டி வரும்போது அந்த ஆர்வம் அதிகமாக இருக்கும், கூட்டம் சேர்த்து வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஓட்டுகள் வர்றதுனால அந்த கூட்டம் வருது. நிறைய பேர் கூட்டம் வந்து ஓட்டாக மாறாதுன்றாங்க. ஓட்டாக மாறுற கூட்டம் தான் இப்போ எல்லாமே வந்தது இப்போ. ஸோ அதனால் மற்ற ஊர்களுக்கு வர்றது ஒரு பக்கம் ஓகே, ஏன்னா விஜயை பார்ப்பது அப்படின்னு. சென்னை 2 நாளாக கலக்கிட்டு இருக்காரு. நீங்கள் சொன்னது மாதிரி சுற்றி சென்னையில் திருவள்ளூர்லாம் கலக்கிட்டு நிறுத்த வந்துட்டார் ஃபுல்லாக. வடபழனி, நீ சைதாப்பேட்டை சுற்றி அடித்தாங்க ஃபுல்லாக. 51 வெள்ளிவாக்கம்னு போய் மக்கள் இறங்கி போயிட்டாருங்க. மக்களை விழுவத்தில் இறங்கி போயிட்டார். நிறைய பேர்கிட்ட இன்னும் இறங்கி அவரோட இந்த கலக்கணும்னு ஆசை அவருக்கு. பட் இந்த பாதுகாப்புங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால மக்களுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்தில் தான் அவர் வந்து அந்த என்ன சொல் கார்லேயும் பிரச்சார வேலையை போனது தான் நேற்று இறங்கி வேலை செய்து பார்க்க முடிஞ்சது. சென்னையை அதிர விட்டார், சென்னையை குலுங்க விட்டாருன்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு சென்னையில் விஜய்க்கு ஆதரவு இருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. ஏன்னா சென்னையில் தான் இருக்காரு, போகும்போது வரும்போதெல்லாம் காரில் போகிறவங்க விஜய் நம்மகிட்ட தான் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு மீறி இந்த சென்னை மக்களுடைய ஆதரவுங்கிறது உண்மையிலே மிகப்பெரிய அளவில் இருக்குது. பெரம்பூர் மக்கள் இப்போவே தெளிவாக சொல்கிறாங்க, எங்களுடைய வாக்குகள் அனைத்துமே விஜய்க்குன்ட்டாங்க. ஸோ அதனால் சென்னையினுடைய அந்த கோட்டையே கொஞ்சம் அப்படி தொட்டு பார்த்துருக்காருன்னு தான் சொல்ல முடியும். நம்ம இப்போதைக்கு 23ஆம் தேதி பார்ப்போம் என்ன வருதுங்கிறத. மே 4ஆம் தேதி என்னங்கிறது மக்களுடைய தீர்ப்பு தெரியும். எந்த தீர்ப்பாக இருந்தாலும் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறீங்கிறாரு, சிறப்பு தான். பட் மக்களுடைய தீர்ப்பு என்ன வருகிறத பார்ப்போம். சென்னை உண்மையிலேயே குலுங்கிருச்சு. சென்னை மக்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு எனக்கு இருக்குங்கிறத காமிச்சிட்டாரு. பட் இதை மீறி நிறைய இடங்களுக்கு அவரால் செல்ல முடியல, போக முடியல, பேச முடியல. பட் ஆனால் இவர் போகும் இடம்லாம் சிறப்பாக இருந்தது. லைவ்லேயே கிட்ட 1.5 லட்சம் 2 லட்சம் பேர் பார்த்த ஒரு விஷயம் இருக்குது. மொபைல்லையும் டிவிலையும் பார்த்தது. அவர்கள் இடத்துல போய் சேர்ந்துருக்கு எல்லா விஷயத்தையுமே நம்ம அப்படி தான் பார்க்க முடியும். பட் மொத்தத்தில் நீங்கள் கேட்டது மாதிரி சென்னை நகரம் ஸ்தம்பித்து போனதான் சொல்லலாம் சார். எனக்கு அடுத்த கேள்வி என்னன்னா சார், இப்போ வந்து நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து ஓட்டு போட வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் எலெக்ஷன் நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடியும் தேர்தல் நடந்திருக்கு. அப்போல்லாம் நடக்காத ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு சார். யாருக்கு வந்ததான் நானும் கேள்விப்படலை. அந்த கேள்வி தான் நீங்கள் கேட்குறீங்க. பட் இது ஒரு சிறப்பாக தான் பார்க்குறேன். ஆனால் அவர் ஏற்கனவே சர்க்கார்ன்ற ஒரு படமே தான் பண்ணியிருப்பார். உங்களுக்கு ஒரே ஒரு ஓட்டுக்கு அமெரிக்காவில் திரும்பி ஒரு மாதிரி காமிச்சிருப்பார். பட் ரொம்ப முக்கியமான ஒரு ஓட்டில் எல்லாமே தலையிலாக மாறும் அப்படிங்கிறது தான். பட் இங்கே விஜய் விரும்புகிறவர்கள் உலகம் பூரா இருக்காங்க. மலேசியாவில் டிக்கெட் அப்போவே புக் பண்ணிட்டாங்க. சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான்லேருந்து இப்போ புறப்பட்டு வந்துட்டாங்க. இப்போ லண்டன்லேருந்து ஃபேமிலியோட புறப்பட்டு வந்துட்டாங்க. ஒருத்தர் வந்தால் பரவாயில்ல 2-3 லட்ச ரூபா செலவாகும். 4-5 பேர் வரன்றாங்க. ஒரு 15-20 லட்ச ரூபா. ஒரு 5 பேர் வந்தாங்கன்னா 5 ஓட்டுக்காக ஒரு 15 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு வர்றாங்கன்னா அவர்களுக்கும் நன்றியை சொல்லியிருக்கார். இப்போ இந்த மேடையில் சிறப்பாக பார்க்குறது. பட் விஜய் மேலே வச்சிருக்கிற அந்த அன்பு,
அந்த லவ், நாம் விரும்பின ஒருத்தர் தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு விரும்புகிறார், நமக்காக செய்யணும்னு ஆசைப்படுறார். அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அது அதன் மூலமாக தான் எத்தனை லட்சங்கள் செலவான பரவாயில்னு சொல்லி வர்றது வந்து விஜய்க்கு மட்டும்தான் இப்போ நடந்திருக்குன்னு தான் என்னால் சொல்ல முடியும். சார், எனக்கு ஒரு ஓட்டோட வேல்யூவை மக்கள் மனசுல விஜய் கொண்டு போய் சேர்த்துருக்காரா? ஏன்னா இவ்வளவு செலவு பண்ணிட்டு வராங்கல்ல. ஆமாங்க, இதை கடந்து போயிடுவாங்க யங்ஸ்டர்ஸ். இந்த 18, 19, 20 வயசு இந்த 3 ஏஜ் உள்ளவர்லாம் வந்து எதுக்கு நம்ம ஓட்டு போட்டு நீங்கள் போட்டுக்கப்பான்னு சொல்லிட்டு கடந்து போனவர்கள் தான் இருக்காங்க கடந்த எலெக்ஷன் வரைக்குமே. இந்த முறை அவர்களில் வந்து ஓட்டுச்சாவடி வர வைக்கிறதுக்கான விஜயோட பதிவு நிறைய இருக்கு. அதில் அரசியலை புரிய வச்சிருக்காரு. ஒரு தலைமுறைக்கான தேர்தல் இது. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னா ஒரு மாற்றத்தை உருவாக்கணும், ஓட்டு போட வாங்க. அரசியலை புரிய வச்சிருக்காரு, அரசியலை பேச வச்சிருக்காரு. தன்னுடைய வாக்குகளை பதிவு செய்யணுங்கிற அளவுக்கு அவருடைய மனசை வந்து எப்படின்னா உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்காரு. அதனால் அரசியல் தெரியாதவர்களும் தெரிய வச்சிருக்காருன்னு தான் நான் சொல்ல முடியும். குழந்தைகள்கிட்ட வேண்டுகோள் வச்சிருக்காரு. உங்க அப்பா, அம்மா, மாமா, அண்ணன், தங்கச்சி எல்லாத்தையுமே நீங்க ஒரு ஐஸ்கிரீம்க்கு அடம் பிடிக்கிற மாதிரி இந்த விஜய் மாமாவுக்கு நீங்க ஓட்டு போடுறதுக்கு நீங்க அடம் பிடிங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அது சொல்லாமலே அவங்க செய்வாங்க. விஜய் சொல்லிட்டாரு, செய்யாம இருப்பாங்களா? இந்த ஒரு குரலுக்காகவே வந்து குழந்தைய சொல்றாங்களோ இல்லையோ எல்லா பேருமே குழந்தை தூக்கிட்டு வாக்கு சாவடி கொண்டு தான் நினைக்கிறேன் நான். பட் ஏன்னா இந்த பசங்க வந்து அவ்வளோ லவ் வச்சிருக்காங்க. நீங்கள் நம்ம ஃப்ரெண்டோடைய ஒரு குழந்தை வந்து 1.5 2 வயசு ஆகுது. இந்த விஜயோட இந்த பாட்டு, இந்த கட்சி பாட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து கவர்ந்துருக்குங்க. அதை போட்டோன்னே டிவி பார்க்க ஓடி வருது அப்படின்றாங்க. அதனால் இந்த குழந்தைகள் மனசுங்கிறது வந்து தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. அவர்கள் சொன்னால் பேரண்ட்ஸ் கேட்பாங்க. யாராருக்கோ போட்டோம், இந்த ஒரு முறை விஜய்க்கு போடுவோம் அப்படிங்கிறதா அதையும் பதிவு பண்ணியிருக்காரு. முக்கியமாக அவர் தேர்தல் வைக்கிறதுல எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. இப்போ முக்கியமாக சொன்ன ஒரு 3-4 விஷயத்தை ரொம்ப ஹைலைட்டாக தான் பார்க்கப்படுது. ஸோ யூனிட், அதாவது 200 யூனிட் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயங்கிறது, 6 சிலிண்டருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. முக்கியமாக பாட்டி, அம்மா, அக்கா, தங்கச்சி, பெண்கள் தமிழகம் பூரா எங்கே வேணாலும் நீங்கள் இப்போ அரசு பேருந்தில் போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒன்று சொல்லியிருக்காரு. அது உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். அது அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போதை இல்லா ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய ஹைலைட். உண்மையிலே இந்த போதையினால் வாழ்க்கையை இழந்து போன இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. இலங்கையில் கூட நிறைய பேர் இந்த போதைக்கு அடிமையான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. ஸோ எத்தனை பேரண்ட்ஸ் வந்து பசங்க ஸ்கூலுக்கு +2, 10th, +1, +2 காலேஜ் போயிட்டு எப்போ வீட்டுக்கு வருவான்னு வயிற்றில் நெருப்பு கிரீடம் இருக்கிற ஒரு டைமாக இருக்குது. இப்போ அது அந்த பயத்தை, அந்த போதையை ஒழிக்கணுங்கிறது மிகப்பெரிய ஒரு குரலாக, விஜய் குரலாக நான் பார்த்தேன். அது சிறப்பான ஒரு விஷயம். அவர் வாழ்க்கையில் ஒருவேளை மக்கள் தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா அவர் 200 யூனிட் தர்றாரோ இல்லையோ, 6 சிலிண்டர் தர்றாரோ இல்லையோ, அதெல்லாம் வேறு விஷயம். இந்த போதை கலாச்சாரத்தை ஒழித்தே தீரணும். அதனால் பல குடும்பங்கள் நாசமாகவே தெருவில் நிற்குங்கிறது வந்து அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் தெரியும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை ஒழிச்சிட்டாலே ஸோ இந்த இளைஞர்கள் வந்து அதிலேருந்து மீண்டு வந்துடுவாங்க. படிப்பு, வேலை வாய்ப்புகள் அடுத்த கடத்துக்கு போக நினைக்கிறேன். முக்கியமாக இதை ஒரு கையில் எடுக்கணும். பட் அதை தான் சொல்லியிருக்கார் ஆணித்தரமாக. எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் ஒரு முறை இந்த முறை கொடுத்து பாருங்கள். இந்த விஜய் சொல்கிறத இந்த ஒரு தடவை கேளுங்க. அடுத்து நீ சொல்கிறத வாழ்க்கை பூரா இந்த விஜய் கேட்பான். 50 வருடத்திற்கான ஒரு தேர்தல் இது அப்படின்னு சொல்கிறார். அதுதான் நிஜம். ஸோ அந்த போதை இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும். அது முடியாது, ஆனால் தமிழகத்தை உருவாக்க முடியும். அதை விஜய் சிவன் நம்பிக்கை இருக்குது. மக்கள் தான் முடிவு செய்யணும். சார், அடுத்து நேற்று எஸ்ஏசி அவர்கள் கொடுத்த பேட்டி, என் மகனை நானும் என் மனைவியும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு தத்து கொடுத்துட்டோங்கிறாரு. ஏன்னா இனிமே அவர் குடும்பம் இல்லை, தமிழ்நாடு தான் அவரோட குடும்பங்கிற ஒரு விஷயத்தை நேற்று சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? நான் அதான் நேற்று சொன்னேன், இந்த 5 பேர் மட்டுமே ஒரு குடும்பம் அல்ல. மனைவி, 2 பசங்க, அப்பா அம்மா இல்லை. எனக்கு 8 கோடி மக்கள் இருக்காங்க. அந்த மக்களில் ஒருவனாக நான். எல்லாருக்குமே விஜய் ஒரு பிள்ளையாக, ஒரு அண்ணனாக, தம்பியாக இருக்க தான் விஜய் சொல்லிட்டு இருக்காரு. அதனால் அவங்க அப்பா அம்மா சொல்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. விஜய் அதுதான் சொன்னார், உங்களை நம்பி நான் வந்துட்டேன். அப்போ நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, எல்லாம் அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சி, பாட்டி, தாத்தா எல்லாமே நீங்கள் தான்ட்டார். இப்போ அவருடைய அப்பாவும் அம்மாவும் சொல்கிறது வந்து உண்மையிலே பெருமைக்குரிய விஷயம். இந்த நாட்டுக்காக, தமிழக மக்களுக்காக நான் தத்து கொடுத்துட்டோம். இனிமேல் அவரை, அந்த விஜயை பார்த்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்புங்கிறாங்க. நீங்கள் பார்த்தாலும் சரி, பார்க்கட்டும் சரி, உங்களை நம்பி நாங்கள் விஜய் அனுப்பிச்சிட்டோம், விஜய் உங்களை நம்பி வந்துட்டாங்க அப்படிங்கிறத என்னால் எடுத்துக்க முடியுது. உண்மையிலேயே அதாவது தமிழக மக்கள் வந்து நீங்கள் அன்பை செலுத்துனீங்கன்னா அளவுக்கு அதிகமாக அன்பை செலுத்தக்கூடியவர்கள், மாற்று கருத்தே இல்லை. பணம் காசுங்கிறது அவர்களுக்கு 2வது விஷயம். அன்பை கொடுத்தீங்கன்னா அவர்கள் உயிரே கொடுப்பாங்க. விஜய் உயிரே கொடுக்க வரேங்கிறாரு. அப்போ மக்கள் அன்பை சொல்ல போனால கொடுக்க மாட்டாங்களா? தாராளமாக கொடுப்பாங்க. சார், ஃபைனலாக ஒரு கேள்வி சார்.
விஜய் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வேட்பாளராக இன்னைக்கு களம் இறங்கியிருக்காரு. அரசியல்வாதியா விஜய் எப்படி செயல்பட்டிருக்காரு? சிறப்பாக தான் இருக்குது. ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி போனால் கூட அரசியலை நன்றாக உணர்ந்து கொண்டார், புரிந்து கொண்டார். ஓ, இத்தனை பேர் சுற்றி 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 ஒரு நபரை வந்து டார்கெட் பண்ணுவாங்களா, அப்போ இதுதான் அரசியலா? அப்போது நிஜம் வேற, இந்த நிழல் வேற. ஸோ அதாவது நிழல்ங்கிறது சினிமாவில் ஒரு நடிகராக இருந்து அரசியல் பேசி வசனங்கள் பேசி போன ஒரு விஜயை நிஜத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்ததே அரசியல் தான். இன்னைக்கு அரசியலை புரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் இன்றைக்கு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருக்கார். கிட்டத்தட்ட அவருடைய 234 தொகுதியில் ஒரு வேட்பாளர் மிஸ் ஆகும்போது அந்த சுயேட்சை வேட்பாளருக்கு தன்னுடைய ஆதரவை சொல்லியிருக்காரு. இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு. அப்போ நீங்கள் என்ன பார்ப்பீங்க? நீங்கள் தான் அரசியலை புரிஞ்சு கொண்டார். இனி அவருடைய ஸ்பீட் அதிகமாக இருக்கும். ஓகே சார், விஜய் வந்து இன்னைக்கு கடைசி பிரச்சாரத்தை முடிச்சிருக்காரு. பேப்பர் இல்லாமல் பேசியிருக்காரு சார். பேப்பர் இல்லாமல் பாயிண்ட் அடித்து நகட்டியிருக்காரு. என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து. விஜய்க்கு 52 வயசு ஆகுதுங்க. அவருக்கு என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாமே தெரியும். சில விஷயங்களை நீங்கள் பேப்பர் இருக்கிறத படித்தாதான் அது சில விஷயங்களை கரெக்டாக போய் ரீச் ஆகும் மாதிரி தான். இன்றைக்கு அவர் 28 நிமிஷம் பேசுனது பேப்பரை படிக்காமே பேசுகிறான்னு சொல்கிறீங்க இல்லையா? நான் மனசுக்குள்ளே இருந்த வலி ஆதங்கம் தாங்க. உள்ளுக்குள்ளேயே போட்டு இருக்கிறது. ஒருத்தருக்கு சிரிப்பு வந்தால் நீங்கள் சிரிச்சிடணுங்க. வீட்டில் கவலை விட்டு சிரிச்சிடணும். அழுகை வந்தாலும் கத்தி அழுதுறணும். உங்கள் மனசு பாரம்லாம் அப்படியே இறங்கும். அதுதான் சிறப்பு. விஜய் இன்னைக்கு மனசுக்குள்ளேயே சிரிச்சதையும் அழுததையும் வலிகளையும் தாங்கிட்டு இருந்த அந்த விஜய் இன்னைக்கு தெறிக்க விட்டுருக்காரு. அதுதான் நான் ஸ்டாப்பாக 28 நிமிஷம் பேசுறது காரணம். அதுதான் இன்றையிலிருந்து நீங்கள் புது விஜயை நீங்கள் பார்க்கலாம். ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.